தண்ணீரின் உயரத்திற்கேற்ப தாமரை உயர்வது போல நம்முடைய எண்ணம் தான் நம்மை உயர்த்தும். அப்போது மனம் தூய்மைப்பட வேண்டும். இறைவனை நாம் உயர்ந்த இடத்தில் வைத்து ஆராதனை செய்வதற்கு ஹீலியம் என்கின்ற காற்றைப் போல இதயத்தில் நம்பிக்கை, பக்தி என்கின்ற காற்று உந்து சக்தியாக இருந்தால் போதும் என்று கதையை முடித்தார். வேடிக்கையாக சொல்லுவார்கள், மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். உள்ள தூய்மையே உயர்ந்த ஆன்மீகம். வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அப்போ என்னன்னா, தண்ணீரின் உயரத்திற்கேற்ப தாமரை உயர்வது போல நம்முடைய எண்ணம் தான் நம்மை உயர்த்தும். அப்போது மனம் தூய்மைப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு எளிய கதை சொல்கிறேன். ரொம்ப ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு உளவியல் கதை. ஒரு கடல் பரப்பு, எங்கு பார்த்தாலும் அங்கங்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் நின்று கொண்டு கடலின் கரையில் மணல் பரப்பில் அந்த சோழி பொறுக்கப்படுகின்ற இடங்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு கடலை, வானவில்லை, வண்ண அழகை ரசிக்கிறார்கள். கடல் கரையில் ஒரு பலூன் வியாபாரி பலூனுக்குள் காற்றை நிரப்பி பறக்க விடுகின்றார். ஒரு பிஞ்சு குழந்தை பலூன் வியாபாரியின் கரம் பற்றி, அங்கிள், இந்த ஊதா பலூன் நல்லா பறக்குதே, வெள்ளை பலூன் பறக்குதே, சிவப்பு பலூன் பறக்குதே, மஞ்சள் பலூன் பறக்குதே, இதெல்லாம் கலர் கலராக இருக்குது, பறக்குது. இந்த கருப்பு பலூன் பறக்காதில்ல, இந்த கருப்பு பலூன் பறக்காதில்ல. சிரித்து கொண்டே பலூன் வியாபாரி சொன்னார், இப்போது அந்த கருப்பு பலூனில் ஹீலியம்ங்கிற காற்றை நிரப்பி பறக்க விட்டார். ஊதாவை விட, வெள்ளையை விட, பச்சையை விட, மஞ்சளை விட கொஞ்சம் உயர பறந்தது கருப்பு. பிறகு குழந்தையிடம் சொன்னார், குழந்தை, பலூன் பறப்பதற்கு நிறம் முக்கியமல்ல, பலூன் பறப்பதற்கு நிறம் முக்கியமல்ல, உள்ளே உள்ள ஹீலியம் காற்று முக்கியம். காற்று இருக்க இருக்க பலூன் தன்னால் பறக்கும். இப்போது புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை நாம் உயர்ந்த இடத்தில் வைத்து ஆராதனை செய்வதற்கு ஹீலியம் என்கின்ற காற்றைப் போல இதயத்தில் நம்பிக்கை, பக்தி என்கின்ற காற்று உந்து சக்தியாக இருந்தால் போதும் என்று கதையை முடித்தார். நம்முடைய பார்வை தானே வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. பரம்பொருள் பகவான் கிருஷ்ணன் வந்தார், துரியோதனனை கூப்பிட்டார். இந்த மண்ணுலகில் எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து வா என்றார். தர்மனை கூப்பிட்டார், தர்மா, இந்த உலகில் எத்தனை கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சென்சஸ் கணக்கு எடுத்து வா என்றார். இருவரும் விடைபெற்றார்கள். நாட்கள் சென்றது, மீண்டும் வந்தார்கள். வந்த துரியோதனன் சொன்னான், கிருஷ்ணா, இந்த மண்ணுலகில் நல்லவர் என்று யாருமே என் கண்ணுக்கு தெரியவில்லை. எல்லோரும் ஏதேனும் ஒரு செயலில், செய்கையில் தீங்குரிய காரியத்தை செய்கிறார்கள் அல்லது அந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள், மன்னித்து விடு என்றான். தர்மன் சொன்னான், கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு. இந்த உலகில் எத்தனை கெட்டவர்கள் என்று என்னால் சென்சஸ் கணக்கு எடுக்க முடியவில்லை. மனிதர்கள் ஏதேனும் ஒரு சமயத்தில், ஏதேனும் ஒரு உருவத்தில் பிறருக்கு நல்லதை எப்போதாவது செய்து விடுகிறார்கள். என் கண்ணுக்கு அவர்கள் நல்லவர்களாக தெரிகிறார்களே தவிர அவர்களுடைய தீமை பக்கம் என் கண்ணுக்கு தெரியவில்லை. இப்போது பகவான் கிருஷ்ணன் தீர்ப்பு எழுதினான். நன்மை, தீமை, பாவம், நன்மை அவரவர்கள் செய்கையை பொறுத்தது, பார்வையை பொறுத்தது. சிலருடைய கண்ணுக்கு சிலர் எப்போதும் நல்லவர்களாகவே தெரிகிறார்கள், சிலருடைய பார்வைக்கு சிலர் எப்போதும் கெட்டவர்களாகவே தெரிகிறார்கள். நாமும் அப்படித்தான் வாழ்க்கையை அப்படியே குழப்பிக்கொள்கின்றோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ராமகாதையை எடுத்து பாருங்க. ராமனுடைய அன்பை பெறுவதற்கு குகன் என்ன செய்தான்? அன்பு மட்டுமே செய்தான். நீங்கள் பாரதத்தில் எடுத்து பாருங்க, இத்தனை பாத்திரங்களுக்கு மத்தியில் விதுரர் அன்பை பெறுவதற்கு என்ன செய்தார்? அன்பை மட்டுமே கொடுத்தார். நீங்கள் ஆழ்வார்கள் பாசுரத்தை எடுத்து பாருங்கள்,
மனம் மலர்கின்றவர்கள் இறைவனுடைய அடியில் நித்தம் நித்தம் நிற்கிறார்கள். மனம் மலராதவர்கள் உலகப்பந்தில் ஓரத்தில் ஒதுங்கி நிற்கிறார்கள். கடற்கரையில் பார்த்த பலூன் கதையாக இருக்கட்டும், துரியோதனன் தர்மனாக இருக்கட்டும், ஆழ்வார் பாசுரங்களாக இருக்கட்டும், சைவம் வளர்த்த சமயக்குறவர்களாக இருக்கட்டும், இறைவன் அருகில் அவர்கள் இணைந்து போவதற்கும் இறைவன் அருகில் அவர்கள் நின்று நிலைப்பதற்கும் காரணம் அவர்களுடைய மனமலர்ச்சி. மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.